ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல சேரனெல்லாம் இருந்துட்டு சோழன் கிட்ட போயிட்டு, "எங்கடா போயிருந்த நைட்டெல்லாம்? ஆளே வரல. வெயிட் பண்ணி நாங்க கதவ லாக் பண்ணிட்டு பேசாம படுத்து தூங்கிட்டோம். அதான் எனக்கு நல்லா தெரியுமே. அவ்வளோ தூரம் கதவ தட்டியும் நீங்க கதவ தொறக்கவே இல்லையே. நானும் வெளியே படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிலா தான் பாம்புனி பார்த்து என்னை உள்ள கூட்டிட்டு போயிட்டு படுக்க வச்சாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா நைட்டெல்லாம் எங்கே போயிருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "வேறங்க நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "வீட்டுக்கு சீல் வச்சுருக்காங்க. எப்படா போயிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது கிடைச்சா நம்ம வீடு நமக்கு சொந்தமோ அது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரை வந்து எல்லாருக்கிட்டேயும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது? ஆமாண்ணே, நம்ம வீட்டோட டாக்குமெண்ட் இதுதான். இது தாத்தா வந்து அப்பா பேரில் கொடுத்து உயிர் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே மொத்த பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.